அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்க்கைக்காக மனிதன் மறுமையை மறந்து விடுகின்றான். இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கணும்னா, ஒரு வழி போக்குற போல தான் இருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு பயணத்துக்கு நாம் போகிறோம். பயணத்துக்கு போகும்போது நம்ம என்ன நினைப்போம், திரும்ப நம்ம வீட்டுக்கு வருவோம் சொல்லிட்டு இடைப்பட்ட கொஞ்ச நாட்கள் தான் அங்கே இருப்போம். அந்த இடைப்பட்ட அந்த கொஞ்ச நாட்களில் நம்முடைய நிலை எப்படி இருக்குமோ அதே போல தான் இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய நிலைமை இருக்க வேண்டும். ஏன்னா யாருக்கு எப்போது மவுத்து வரும் சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கணக்குப்படி தான் அல்லாஹ் விதித்து வச்சுருப்பான். அந்த கணக்குப்படி தான் நாம் இந்த உலகத்தில் வாழணும். இருக்கிற வாழ்க்கையை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி வாழணும்னா, மறுமையின் சேமிப்பாக தான் நாம் பார்க்கணும். வெறும் இந்த உலகத்துக்கு மட்டும் ஃபுல்லாக அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. அனுபவிக்கலாம், தாராளமாக அனுபவிக்கலாம். ஏன்னா நாம் அனுபவிக்கணும் சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். அதனால் அனுபவிக்கலாம். அந்த அனுபவிக்கும் அந்த ஒரு சந்தோஷத்தில் மறுமையை நாம் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு நிறைய பிரச்சனைகளும் வரும். ஏன்னா சோதனைக்காக தான் இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு மோமினுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையாக தான் இருக்கும். நிறைய சோதனைகள், கடுமையான சோதனைகள் எல்லாமே வரும். ஆனால் அதிலிருந்து வெளியே வரத்துக்கு பெரிய ஒரு ஆயுதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த ஆயுதம் என்னது? துவா. நாம் கேட்கும் துவாக்களின் மூலமாக எப்படிப்பட்ட கடுமையான சோதனையும் லேசாகும். தொடர்ந்து துவா செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்முடைய விதி மாறும். ஏன்னா விதியை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வேற எதுக்குமே இல்லை, நாம் கேட்குற துவாக்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நபிமார்களின் வாழ்க்கையை வரலாற்றை எடுத்து படித்து பாருங்க. ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒவ்வொரு துவாக்கள் கை கொடுத்துருக்கும். அந்த எல்லா துவாக்களையும் தான் அல்லாஹ் மொத்தமாக அல் குரானில் சொல்லியிருக்கிறான். ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு துவாக்களை நம்ம எடுத்து ஓதும்போது அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப நிச்சயமாக அது நமக்கு கை கொடுக்கும். என் துவா கபுல் ஆகலை சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே சொல்லக்கூடாது. துவாக்களை மாற்றி மாற்றி அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையே மாறும். ஏதாவது ஒரு சூழ்நிலை, யாருக்காவது ஏதாவது ஒரு துவா நிச்சயமாக கை கொடுத்தே தீரும். அல்லாஹ்விடம் நம்ம கையேந்தி துவா செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறும் கையுடன் அனுப்புவதில்லை. நாம் கேட்கும் துவாக்களுக்கு நிச்சயமாக பதிலளிப்பான். அதனால் எவ்வளவு கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து விட வேண்டாம். துவாக்களை அதிகப்படுத்துங்க. இன்னும் புதிய துவாக்கள் என்ன இருக்குது, ஹதீஸ்களில் துவாக்கள் இருக்குது, குரான் துவாக்கள் இருக்குது சொல்லி எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ஓதி கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் லேசாகும். இன்னைக்கு நான் ஒரு துவாவை சொல்ல போகிறேன். இந்த துவாவை நானும் எதேச்சியாக ஒரு கிதாபில் பார்த்து ஓதுனது தான். ஓதிய நொடியில் ஒரு பெரிய மாற்றத்தை எனக்கும் தந்தது. எனக்கு கை கொடுத்த இந்த துவாவை நான் உங்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதி பாருங்க. உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். லா இலாஹ இல்லல்லாஹு அதத ரிதாஹு, லா இலாஹ இல்லல்லாஹு ஜினத அர்ஷிஹி, லா இலாஹ இல்லல்லாஹு அதத ஹல்கிஹி, லா இலாஹ இல்லல்லாஹு மில்அ சமாவாத்திஹி, லா இலாஹ இல்லல்லாஹு மில்அ அர்திஹி, லா இலாஹ இல்லல்லாஹு மில்அ மா பைனஹுமா, லா இலாஹ இல்லல்லாஹு மிஸ்ல ذلك மாஹு, வல்லாஹு அக்பர் மிஸ்ல ذلك மாஹு, வல்ஹம்துலில்லாஹி மிஸ்ல ذلك மாஹு. இப்போ இந்த ஒரு துவாவை நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு லைனும் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு சக்தி வாய்ந்த கலிமாவை நம்ம சொல்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த ஒரு வார்த்தை போதும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு. ஆனால் இதை நீங்கள் அப்படியே ஓதும்போது உங்களுக்கு தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் இதுக்கு என்ன பொருள்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. இது நமக்கு தெரியும். அப்போ இதோட பொருள் மட்டும் நமக்கு என்ன சொல்லிட்டு புரியும். ஆனால் அதுக்கு அடுத்து வர வர ஒவ்வொரு லைனும் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு துவாவை நீங்கள் பொருள் உணர்ந்து ஓதுனாதான் உங்களுக்கு பலன் தரும். அதனால நான் ஒவ்வொரு வரைக்கும் அதோடைய பொருள் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த உணர்ந்து நீங்கள் ஓதி பாருங்க. 100% உங்களுக்கு கை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் லைன் என்னது? லா இலாஹ இல்லல்லாஹு அதத ரிதாஹு.
இறை பொருத்தத்தின் அளவு, அதாவது வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. எந்த அளவுனா இறை பொருத்தத்தின் அளவு. நான் ஒவ்வொரு லைன்லயும் இருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் அதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்க லைனுக்கு மட்டும் உங்களுக்கு தமிழ் மீனிங்க சொல்றேன். ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் உங்களுக்கு அர்த்தம் தெரியும், அது கூட சேர்த்து நீங்க புரிஞ்சு ஓதிக்கிங்க. லா இலாஹ இல்லல்லாஹு ஜினத அர்ஷிஹி, அர்ஷின் கனம் அளவு. லா இலாஹ இல்லல்லாஹு அதத ஹல்கிஹி, படைப்புகளின் எண்ணிக்கை அளவு. லா இலாஹ இல்லல்லாஹு மில்அ சமாவாத்திஹி, வானம் நிரம்பும் அளவு. லா இலாஹ இல்லல்லாஹு மில்அ அர்திஹி, பூமி நிரம்பும் அளவு. லா இலாஹ இல்லல்லாஹு மில்அ மா பைனஹுமா, வானம் பூமி இடைவெளி அளவு. லா இலாஹ இல்லல்லாஹு மிஸ்ல ஸாலிக மாஹு, இறை அளவுக்கு, அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று கூறுகிறேன். வல்லாஹு அக்பர் மிஸ்ல ஸாலிக மாஹு, இறை அளவுக்கு அவனை மிக பெரியவன் என்று கூறுகிறேன். வல்ஹம்துலில்லாஹி மிஸ்ல ஸாலிக மாஹு, இறையளவுக்கு எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. இந்த துவாவோட எல்லா லைன்லேயும் ஃபஸ்ட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் வருது. கடைசி 2 லைனில் மட்டும் ஒரு லைனில் அல்லாஹு அக்பர், இன்னொரு லைனில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு நம்ம முடிக்கிறோம். மிக மிக சிறந்த ஒரு துவா. பொதுவாக நீங்கள் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த 4 வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும். ஏன்னா அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளே சிறந்த வார்த்தைகள். இந்த ஒரு வார்த்தையிலிருந்து தான் இந்த ஃபுல் துவாவும் நாம் சொல்லிட்டு இருக்கோம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு மொத்தத்தையும் நம்ம சொல்கிறோம். எல்லாமே அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். புகழக்கூடிய வார்த்தைகள்லாம் எப்படி? அல்லாஹ்வை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நாம் புகழ்கிறோம். மிக மிக சிறந்த ஒரு துவா. இந்த துவாவை ஓதுவதற்கு இந்த நேரம், இத்தனை எண்ணிக்கை சொல்லிட்டு கணக்கு இல்லை, டைம் இல்லை. எந்த நேரத்தில் நீங்கள் ஓதலாம், எத்தனை எண்ணிக்கையில் நீங்கள் ஓதலாம். சும்மா ஒரு 10 முறை நீங்கள் ஓதி துவா செஞ்சாலும், ஒவ்வொரு வரைக்கும் பொருள் உணர்ந்து நீங்கள் ஓதி துவா செஞ்சாலும் மிகப்பெரிய பலனை நீங்கள் காணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகள் இவை. நீங்கள் ஆனால் சும்மா ஓதிட்டு போனால் நீங்கள் 100 முறை ஓதுனாலும் உங்களுக்கு பலன் இருக்காது. நான் திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு வரைக்கும் அதனுடைய பொருள் என்ன சொல்லிட்டு நல்லா உணர்ந்து ஓதுங்க. அப்படி நீங்கள் உணர்ந்து ஓதி ஒரு 10 முறை ஓதுனாலும் பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே நியத்து வச்சு ஓதிக்கிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும், ஏதாவது ஒரு தேவைகள் ஆக வேண்டியிருக்கும். அந்த நியத்தை மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு துவாவை ஓதி நல்லா துவா செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ப முடியாத மாற்றம் நிகழும். நம்பிக்கை மிக முக்கியம். நம்ம துவா கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹ்விற்கு முன்னால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் சாதாரணம். ஏன்னா அந்த கஷ்டங்களை கொடுத்தவன் அல்லாஹு அக்பர், அவன் மட்டும்தான். அந்த கஷ்டங்களை நம்ம விட்டு நீக்கக்கூடியவனும் அவன்தான். அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. அதனால் அவனிடம் கையேந்தி துவா செய்யுங்க. இது போன்ற சிறப்பான துவாக்களை கொண்டு உதவி தேடுங்க. நிச்சயமாக அவனின் உதவி வரும். நேரடியாகவும் உதவி செய்வான், யார் மூலமாகவும் உதவி செய்வான். ஆனால் கண்டிப்பாக உதவி செய்வான். அதனால் நம்பிக்கையுடன் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.